ஸ்ரீ சாய் சச்சரித்ராவில் இருந்து சாய்பாபாவின் உதி, புனித சாம்பல், மகிமையையும் அதன் அற்புத குணப்படுத்தும் சக்தியையும் விளக்கும் ஒரு உன்னதமான கதை. பாபாவின் துணியில் புனித நெருப்பு இருந்து பெறப்படும் உதி வெறும் சாம்பல் அல்ல, அது பாபாவின் ஆசீர்வாதமும் அனைத்து பிணிகளையும் தீர்க்கும் ஒரு தெய்வீக மருந்தும் ஆகும் என்பதை இந்த சம்பவம் நிரூபிக்கிறது. மால்காபுரி என்ற ஊரைச் சேர்ந்த ஒரு மருத்துவர். அவருடைய மகளுக்கு மிக கடுமையான காய்ச்சல், டைபாய்டு ஏற்பட்டது. மருத்துவராக இருந்தும் அவரால் தன் சொந்த மகளின் காய்ச்சலை குணப்படுத்த முடியவில்லை. மருந்துகள் அனைத்தும் தோற்றுவிட்டன. காய்ச்சல் உச்சகட்டத்தை எட்டி சிறுமியின் உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்தது. நம்பிக்கையிழந்த தந்தை அந்த டாக்டர் பாபாவின் தீவிர பக்தர். மருத்துவ அறிவியல் கைவிட்ட நிலையில் அவர் பாபாவை மட்டுமே முழுமையாக நம்பினார். ஆனால் அவரால் உடனடியாக சீரடிக்குச் செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்போது சீரடியில் இருந்து திரும்பிய வேறொரு பாபா பக்தர் அந்த டாக்டரின் வீட்டிற்கு வந்தார். வந்த பக்தர் சிறுமியின் நிலையை பார்த்துவிட்டு தன்னிடம் இருந்த பாபாவின் உதியை எடுத்து சிறுமியின் நெற்றியில் பூசினார். பின்னர் சிறிதளவு உதியை தண்ணீரில் கலந்து மயக்க நிலையில் இருந்த சிறுமியின் வாயில் ஊட்டினார். உதி உள்ளே சென்ற சில நிமிடங்களிலேயே சிறுமியின் உடலில் வியர்வை பெருகியது. அதுவரை குறையாமல் இருந்த கடுமையான காய்ச்சல் மெதுவாக குறையத் தொடங்கியது. அடுத்த நாள் காலையில் சிறுமி முற்றிலும் குணமடைந்து படுக்கையை விட்டு எழுந்து அமர்ந்தாள். மருந்துகளால் செய்ய முடியாததை பாபாவின் உதி ஒரு சில மணி நேரங்களில் செய்து காட்டியது. இதை பார்த்த மருத்துவர் பாபாவின் பாதங்களை மனதால் வணங்கி கண்ணீர் மல்க நன்றி செலுத்தினார். உதியின் தத்துவம். இந்த உலகம் நிலையற்றது, இறுதியில் அனைத்தும் சாம்பலாகும் என்ற ஆன்மீக உண்மையை உதி நினைவூட்டுகிறது. மருந்துகள் தோற்கும் இடத்திலும் பாபாவின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையும் உதியும் உயிரைக் காக்கும். ஓம் சாய் ராம். சர்வம் சாய் மயம்.